பார்த்து உங்களுக்கு Akoy! Many more happy returns of the day, Akoy. அக்கா அக்கா நீ எங்க அக்கா உன்னை விட்டா எனக்கு யாரு அக்கா பாக்கி பாக்கி எனக்கு தெரியாது, இது வச்சுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். என் அன்பு அக்காவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் மாமாவும் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. எப்பவுமே சிரிச்சுட்டு இருங்க. ஜாலியாக இருங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். இந்த டிஜிட்டல் உலகம் ஆப்ஸ்களாலும் மெசேஜ்களாலும் நிறைந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் என் அபி அக்கா தான். ஒரு மெசேஜ் வந்தாலே அதில் அக்காவின் அன்பு தெரியும். நீ எப்போ சேட் ரூம் வந்தாலே சாப்பிட்டாயே என்று கேட்கும்போது அக்காவின் கவலும் தெரிந்தது. இந்த ஆன்லைன் உலகம் எவ்வளோ பெரிதானாலும் என்னை உண்மையாக கவனிக்கும் ஒரே நபர் என் அபி அக்கா தான். வைஃபையே இல்லாமல் போனாலும் இன்டர்நெட் நிற்கலாம், வைஃபை இல்லாமல் போனால் இன்டர்நெட் நிற்கலாம். ஆனால் என் அக்காவின் அன்பு எப்போதுமே ஃபுல் சிக்னல் தான், நிற்கவே நிற்காது, மாற. இணையம் விரிந்த உலகில் இன்பம் தரும் ஒளி நீ அக்கா. தொலைவில் இருந்தாலும் கூட தோழமையா நிற்கும் நீ அக்கா. ஒரு செய்தி வந்தாலே அன்பின் வாசம் வீசும். ஒரு அழைப்பு கேட்டாலே அக்காவின் குரல் மலரும். திரையுலகம் மாறினாலும் மாறாத பாசம் நீ அக்கா. இணையம் பாதையில் கூட என் மனதை காக்கும் நிழல் நீ அக்கா. என் மனதின் ஒளியாய் என்று நீ விளங்குக அக்கா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உன் பிறந்த உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு உனக்கு சிறை பிடிப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். அக்கா ஹாப்பி பர்த்டே. இப்போ இருக்க மாதிரியே என்னைக்கும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. அன்பாய் ஆருயிராய் தோழியாய் என்னுள்ளே இருக்கும் அபிமாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேவதேவம் நீயோ, தேனிலா ஹம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உழந்த மேகத்தை கண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். தேவதேவம்
அபிமா. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நீங்கள் எப்போவும் லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் தொடங்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது நல்லதாகவே முடியணும். உங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட் நிறைய இருக்கணும். சேட் மூமெண்ட் இருந்தாலும் ஹாப்பி மூமெண்ட் அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்கணும். லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட், பையன், ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் காட்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை விட எனக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கீங்க. எனக்கு ஓன் சிஸ்டர் இருக்காங்க, இருந்தாலும் அதுக்கும் ஒரு படி மேலே அபிமா. க்யூட் சிஸ்டர்னு சொல்லலாம். கொஞ்ச நாள்ல எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக, மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்னா அபிமா தான். வேற அபிமா மூலம்தான் அபியக்கா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எனக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு அழகான ஒரு அக்காங்கிற அந்த பாண்டு எனக்கு கிடச்சிது. யார்கிட்டனா என்னோடய அபியக்காட்ட தான். ஓகேவா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ என்னது நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து அக்காங்கிற அந்த பாண்ட் எனக்கு கிடச்சதில்லை. அதே மாதிரி இன்னொன்று, எனக்கு அக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து தம்பி பிடிக்கும் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி அக்காங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட பிறந்த அக்காவும் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு இங்கே அக்கான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாண்டு, ஒரு அழகான பாண்டு க்ரியேட் ஆனது என்னோட அபியக்கா கூட தான். அதனால் உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. இது சின்ன கிளிம்ஸ் தான். சாங் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இன்னொரு ஜென்மம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கூட பிறக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேக்கா. எப்போவுமே சந்தோஷமாயிரி. உனக்கு நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினைக்கிறோண்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே ஓகேக்கா. அக்கா என்ஜாய் பண்ணேன். ஆலி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சு, வயது நீதிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சு. விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே. இவன் அண்ணன் பாதி தந்தை நீதி, ஆனாலே தம்பி என்ற நிலை கடந்து போனாலே ஆலி சூழ்ந்த உலகிலே நீ அக்கானாயே. கஷ்டம் நஷ்டம் வரும்போது நீ கூட இருந்தாயே. எப்போதும் என் கூடவே இருக்கிற என் செல்லக்காக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இது ஒரு சின்ன கிளிப்ஸ் தான். இதுக்கப்புறம் சாங்கு உனக்காக நான் சாங் போஸ்ட் பண்ணுறேன். எப்போவும் எந்த கஷ்டம்னாலும் ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, லாஸ்ட்டில் கூட இரு, ஜாலியாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். சரியா? தேங்க்யூ. அபியக்கா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல, சரி சொல்கிறேன் கேளு. எனக்கு கூட பிறந்தவங்க, ஐ மீன் அக்கா
அக்காவோ தங்கச்சியோ கிடையாது. ஸோ வந்து நான் வந்து ரியலாக வந்து அக்கா தங்கச்சி பாசத்தை நான் வந்து இப்போ ஒரு லைவில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஓகே. இந்த எஸ்எம் மூலிமா ஐ மீன் விர்ச்சுவலாக தான் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அக்கா எப்படி இருப்பாங்க, நான் எப்பப்போலாம் வந்து ஐ மீன் எப்பப்போலாம் வந்து வழி மாறி போகிறனோ இல்லை நான் வந்து பண்ணணும் கரெக்டான நேரத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாவோ ஆறுதலாவோ நீ இருந்திருக்க, இப்போது இருந்துகிட்ருக்கேன், இப்போது எப்போவுமே இருப்பேன். ஓகே. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் உன்னை வந்து சில டைம் வந்து ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் வந்து உன்னை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஐம் சாரி. சாரி சொல்கிறேன்னு சொல்லி தொடப்பு எடுத்து தூக்கிட்டு வராத. நீ இன்னும் தொடப்பட்டிருக்கிட்ட தூக்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். தொடப்பு தூக்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ வந்து எப்போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க. ஐ மீன் என்ன ரீசன் சொல்லலான்னா, உனக்கு எக்ஸாம்பிளாக வந்து கௌதமி அக்கா இஷ்யூஸ் வச்சுக்கோ. அந்த கௌதமி அக்கா இஷ்யூவில் கூட வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஒரு தெளிவான வந்து ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. அந்த இஷ்யூ மட்டும் சொல்லணும்னு இல்லை, நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு பேக் போனாக இருந்திருக்கு. எப்படி சொல்லுறது, ஐ மீன் நான் உடஞ்சி போயிருக்க சொல்ல சரி, நான் வந்து மனசு அதாவது நான் வந்து உடஞ்சி போகும்போது நான் யார் ஒரு சப்போர்ட்டை தேடி தனியாக இருந்திருக்கணும். அந்த டைமில் வந்து நீ என்னை தேடி வந்திருக்கு. அதை நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. ஸோ சொன்னால் நிறைய பேசிகிட்டே போகலாம். பட் வந்து எனக்கு கொடுத்துருக்க டைம் கொஞ்சம். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நீ வந்து என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கடவுளை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு பாசத்தை ஏங்கியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் வந்து உங்ககிட்ட வந்து அதை ஒரு க்ளோஸ்னஸை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அக்கா, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி மெனி 1000 மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அக்கா. ஹாப்பி பர்த்டே. இந்த நாள் பெஸ்ட்டாக கொடுக்குறப்ப நானும் என்னோடய டீமும் ட்ரை பண்ணுறோம். அதாவது உன்னோட தம்பிகள் ட்ரை பண்ணோம், தம்பிகள் தங்கச்சிகள் ஒன்றா சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்த்டேவை உன்னோட பெஸ்ட் பர்த்டேவாக நாங்கள் ஆக்கிறதுக்கு தான் இது ஒரு புது ட்ரை. ஸோ ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு. நீயும் சரி, உங்கள் ஃபேமிலி சரி, எப்போவும் ஹாப்பியாக வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே எந்த கஷ்டமும் வராமல் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி அக்கா. ஓகே. எப்போவும் எங்கள் கூடயே இரு, எப்போவும் எங்களுக்கு கைடாக இரு. நானும் கொஞ்சம் சில டைமில் உனக்கு கைடாக இருக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் நீ விட மாட்டேன், தொடப்பட தூக்கிடாது. சரியா? ஓகே, தேங்க்யூ. அது நீங்க எல்லாம் சொன்னா வராது, எனக்கு அதுவாதான் வரும். சும்மா சிரிக்கிறாரு பைத்தியமா. ஆமா